வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 41, சிறந்த பொருளாதாரம் என்பது தலைப்பு. பண்டங்கள் அனுபவிக்கும் இயந்திரமாக பலருள்ளார். இந்நிலையை மாற்ற வேண்டும். பண்டங்கள் தேடுவதில், அனுபோகத்தில், பங்கீட்டில் அன்பு முறை மலர வேண்டும். பண்டங்கள் தோற்றுவதோடு அனுபவிக்கும் பண்பும் மனோதத்துவமும் உயர வேண்டும். பண்டங்கள் உற்பத்தி விநியோகத்தில் பார்முழுதும் இணைந்த ஒரு திட்டம் வேண்டும். எது சிறந்த பொருளாதாரம் என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் வகுத்து கொடுக்கும் இலக்கணம் இந்த கவிதை. இந்த மனிதர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றால், பொருட்களை அனுபவிக்கும் ஒரு இயந்திரம் போல பலர் இருக்கிறார்கள். இந்த நிலையை நாம் முதலில் மாற்ற வேண்டும். பொருட்களை தேடுவதிலும் அதை அனுபவிப்பதிலும் ஒரு அளவு முறை இருக்கணும். அப்படி பாடுபட்டு தேடிய பொருளை நாம் அன்போடு மற்றவர்க்கும் பகிர்ந்து கொடுக்கும் மனம் வர வேண்டும். சிரமப்பட்டு நாம் உற்பத்தி செய்த பொருட்களை அனுபவிப்பதில் ஒரு அளவு முறையும், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு மன உயர்வும் அனைவருக்கும் அமைய வேண்டும். தனிமனிதன் சொத்துரிமை இருக்கும் வரை மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பழக்கம் வருவது சிரமம். அதனால்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எதையெல்லாம் சிறந்தது என்று சொல்கிறோமோ அவற்றுள்ளெல்லாம் சிறந்தது எது என்றால் பகுத்து உணர்ந்து பல்லுயிர் ஓம்புதல். நம்மிடம் இருக்கும் பொருட்களை அன்போடு அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் பண்புதான் முதன்மை பண்பு. அதற்கு ஒரே வழி, இந்த உலகம் முழுவதும் இணைந்த ஒரு திட்டத்தின் கீழ் பொருட்கள் உற்பத்தியையும் விநியோகத்தையும் கொண்டு வருவது மட்டுமே. அதுவே சிறந்த பொருளாதார முறையாக இருக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.